ஹலோ மக்களை, வெற்றி துளசி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சிவராமனை ரகுவும் கேசவனும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம துளசி அஞ்சலியும் ஒரு வழியாக அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சி ரகு கேசவனை நம்ம துளசி சரியாக வெளுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் துளசியை அடிக்க கை ஓங்குற ரகுவை பார்த்த நம்ம வெற்றியும் பயங்கர டென்ஷன் ஆகி, என்னோட ஒய்ஃபையே இந்த மாதிரி அடிக்க வந்தியான்னு சொல்லி செம அதிரடியாக ரகுவை வெளுத்து வாங்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம துளசியும் என்னோட அப்பா அம்மா இதே வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லி கேசவன் ரகுவோட வீட்லேயே அவங்க அப்பா அம்மா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவராமனுக்கும் அடுத்து என்ன பண்ணணும்னு புரியாமல் ஏதாவது ஒரு வேலை செய்தால் தானே நம்ம இங்கே இருக்க முடியும்னு லக்ஷ்மியை ஒரு வீட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சிவராமனும் ஃபுட் டெலிவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே தெரியாமல் ஒரு கட்டத்தில் சிவராமனும் லக்ஷ்மியும் வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் சந்திக்கவும் நம்ம சிவராமனுக்கு லக்ஷ்மி அந்த மாதிரி வீட்டு வேலை செய்கிறத பார்த்து அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. அந்த சீன் எல்லாம் செம எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துளசியும் அஞ்சலியும் சேர்ந்த மாதிரி அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் எதுக்கு எங்கள் கிட்ட கூட சொல்லாமல் இந்த மாதிரி வெளியில் போயிட்டீங்களே, உங்களுக்கு அந்த ரெண்டு பசங்க தான் இருக்காங்களா, நாங்கள் உங்களுக்கு எப்போவுமே துணையா இல்லையா, எங்கள்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, துளசியோ நீங்கள் எதுக்குப்பா வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்க, அது உங்கள் வீடு, இத்தனை வருஷமாக அந்த வீட்டில் தான் நீ வாழ்ந்தீங்க, அப்புறமா எதுக்கு அவங்க சொன்னதை கேட்டு வெளியில் வரணும்னு சொல்லி நம்ம துளசி செம மாசாட்டு அவங்க அப்பா அம்மாவை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரகுவை பார்த்து, என்ன ரகு இந்த மாதிரியெல்லாம் செய்தது உனக்கு நியாயமாக இருக்கா, அப்பா அம்மாவை இப்படி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் எங்கள் கேசவன் அவனும் சேர்ந்து தானே இந்த வேலையை செய்தான், உங்களை எல்லாம் அப்பா எவ்வளோ நம்புனாங்க, இந்த நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு எவ்வளோ காரணமாக இருந்தாங்க, அதெல்லாம் மறந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நம்ம துளசி செம அதிரடியாட்டு ரகுவை வெளுத்து வாங்கவும், ரகு அவங்கள்ட்ட சரி உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணதுக்கு இப்போ பிள்ளைங்க வந்துட்டாங்கல்ல, உங்களுக்கு என்ன இப்போ அவங்க கூட இருக்க வேண்டியது தானே, அப்பா அம்மா ரெண்டு பேரில் ஒருத்தங்க அஞ்சலி வீட்டிலே இன்னொருத்தங்க துளசி வீட்டிலே இருக்க வேண்டியதானேன்னு அசால்ட்டாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே துளசியும், என்ன இப்படியெல்லாம் பேசுகிற, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, அவங்க எதுக்கு எங்கள் வீட்டில் தங்கணும், அவங்களுக்கு தான் இங்கே வீடு இருக்கே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை நாள் இந்த வீட்டில் வாடகை கொடுத்துட்டு இருந்தது இவங்க தானே அப்படின்னு சொல்லவும், ரகுவும் பயங்கர டென்ஷன் ஆகி ஒரு அண்ணன் கூட மரியாதை கொடுக்காம பேச வரியான்னு சொல்லி நம்ம துளசியை அப்படியே கையை வச்சு அடிக்கவே போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சிவராமனை, என்னடா இப்படி போய் அடிக்க போயிட்டே அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கவும், ரகுவா நம்ம வெற்றியை பார்த்து, என்ன உங்கள் ஒய்ஃப் எல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கா, இனி இப்படி இருந்துட்டு இருந்தானா என் கையால் அடி வாங்கிடுவான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு நம்ம வெற்றியும் செம டென்ஷன் ஆகி, என்ன மச்சான் நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் குடும்ப விஷயத்தில் நான் எதுவும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஓரமாக தள்ளி நிற்கிறேன், ஆனால் அதே சமயத்தில் என்னோட ஒய்ஃபையே நீங்கள் அடிக்க வந்துட்டீங்க, இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு, நான் மட்டும் உங்களை கை வைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு தான் அவமானம், இவ்வளோ பொறுமையாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி நீங்கள் எப்போவாது நடக்கிறீங்களா, இந்த மாதிரிலாம் செய்யாதுங்க, உங்களுக்கெல்லாம் நான் புத்திமதி சொல்கிற மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி ரகுவை நம்ம வெற்றி செமையாக வெளுத்து வாங்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கேசவனும், என்ன நீ இந்த மாதிரிலாம் செய்கிற அப்படின்னு ரகுவுக்கு சப்போர்ட்டிவாக பேசவும், நம்ம தீபாவும் கவிதாவும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அவங்களோட ஹஸ்பண்டை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. என்னதான் சமாதானப்படுத்தினாலும் ரகுவும் கேசவனும் சேர்ந்து துளசி அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் திட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு டென்ஷனான நம்ம துளசியை, இனிமே இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை, உன்னோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த செகண்டே வெளியில் போயிடுன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம சிவராமனும் லக்ஷ்மியும் துளசியை, எதுக்குமா நீ இந்த மாதிரி சொல்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வேணும்னா இங்கே இருக்கட்டு, நாங்களே வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னு சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. துளசியா, என்ன இருந்தாலும் இந்த மாதிரி விட்டு கொடுக்காதுங்கம்மா, நீங்கள் தானே கஷ்டப்பட்டு இத்தனை நாளாக இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து இவங்களையும் பார்த்துட்டு இருந்தீங்க, அவங்க எல்லாம் வெளியில் போய் தனியாக இருந்தால் தான் உங்களோட அருமை எல்லாம் தெரியும், வெளியில் அவங்க ஒரு வீடு பார்த்து அதுக்கு தனியாக எவ்வளோ ரூபாய் செலவாகும் இதெல்லாம் பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும்னு நம்ம துளசியும் லக்ஷ்மியும் சிவராமனையும் சமாதானப்படுத்தி விடுறாங்க.
அதே சமயத்தில் ரகு கேசவன் ஃபேமிலி எல்லாம் பேக் எல்லாம் எடுத்துட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ரகு சிவராமனை பார்த்து, என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் எல்லாம் என்கிட்ட தான் வந்தாகணும். இன்னும் 2 நாளில் பாரு ஒன்றுமே பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கே வந்துடுவீங்க. உங்களுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரகுவும் அந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சிவராமன் லட்சுமிக்கு மனசே தாங்கலை. என்னடா தன்னோட பிள்ளைங்க இந்த மாதிரி போகிறாங்களே, நமக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிட்டே, ஊர்ல எல்லாம் என்ன பேசுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி லக்ஷ்மியும் தீபா கவிதாட்ட வந்து, நீங்க எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும், எந்த பிரச்சனை வந்தாலும் ஒற்றுமையாவே இருந்து சமாளிக்கணும், நீங்க 2 பேரும் சண்டையே போடக்கூடாது, என்னோட பசங்க தான் இந்த மாதிரி ஆயிட்டாங்க, ஆனால் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண விடுறாங்க. இதை கேட்ட தீபாவும், சரி ஏத்த, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் பார்த்துடலாம், நீங்கள் நல்லபடியாக இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மிக்கும் சிவராமருக்கும் அவ்வளோ அழகையாக வருதுன்னே சொல்லலாம். எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பின உடனே நம்ம துளசியும் அஞ்சலியும் அவங்கள்ட்ட வந்து, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க அப்பா, நாங்கள் எதுக்குனாலும் இருக்கோம், தேவையில்லாமல் அவங்கள நினச்சி வருத்தப்படாதுங்க, அவங்கெல்லாம் இந்த வீட்டிலே இருந்துட்டு இருந்தா உங்களை பற்றின எதுவுமே தெரியாது, வெளியில் போனால் தான் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும், அதனால் எதை பற்றியும் யோசித்து கவலைப்படாதுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வெற்றிய சிவராமன் கிட்ட வந்து, மாமா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, வேணும்னா எங்கள் வீட்டுக்கே வரீங்களா அப்படின்னு கூப்பிடவும், நம்ம சிவராமனை, இல்லை மாப்பிள்ளை, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் இதனால சமாளிச்சிருக்கிறோம், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிவராமனும் நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து, இனி எப்படி இந்த குடும்பத்தை சமாளிக்கிறதுக்குன்னே எனக்கு புரியலை, அதில் வேற அம்மா இந்த மாதிரி ஆயிட்டாங்க, அவங்களுக்கு வேற ஹாஸ்பிட்டல் செலவு அந்த மாதிரியெல்லாம் ஆகும், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவும் நம்ம சிவராமனும், சரி பழைய மாதிரி ஆட்டோ ஓட்ட போவோம்னு சொல்லி அங்கே ஆட்டோ ஓட்ட இடத்துல போய் கேட்கும்போது, ஆட்டோ இனிமே உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே நம்ம சிவராமன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிடுறாங்க. பக்கத்தில் இருந்த சிவராமனோட ஃப்ரெண்டும், சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்ககிட்ட தான் பைக் இருக்குல்ல, அதை வச்சு ஃபுட் டெலிவர் பண்ணக்கூடிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும், சரி நமக்கு எப்படி இந்த பணம் தேவைப்படுது, இந்த வேலையாவது இருக்கேன்னு சொல்லிட்டு சிவராமனும் ஃபுட் டெலிவர் பண்ணக்கூடிய வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் லக்ஷ்மியும், நம்ம ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தில் இருக்குதே, எவ்வளோ வாட்டி தான் அவங்கள சமாளிக்க முடியும், நம்மளும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளில் முன்னேறலாமேன்னு நினைக்கிறாங்க. லக்ஷ்மியை யாருக்கும் தெரியாமல் வேறொரு வீட்டு வேலைகள்லாம் பண்ணி அது மூலமாக பணம் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. லக்ஷ்மியோட ஓனரும் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. கரெக்டான டைமில் நம்ம சிவராமன் அந்த வீட்டுக்கு ஃபுட் டெலிவர் பண்ண வராங்க. அப்படியே லக்ஷ்மி கிட்ட அந்த ஆளும், சரி இந்த ரூபாவை அந்த டெலிவர் பண்ணக்கூடிய ஆள்கிட்ட கொடுத்து ஃபுட்டை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம லக்ஷ்மியை சிவராமன் தான் அங்கே நிற்கிறதுன்னு தெரியாமல் அந்த ரூபாவை எடுத்துட்டு போய் சரி ஃபுட் டெலிவர் பண்ணக்கூடிய ஆள்கிட்ட கொடுக்கலான்னு அப்படியே கை நீட்டவும், இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம சிவராமன் அவங்களும் லக்ஷ்மியை இந்த மாதிரி நிலைமையில பார்த்த உடனே பயங்கரமா வருத்தாயிடுது. ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய சிவராமனை பார்க்கவும் லக்ஷ்மியும் பயங்கரமா வருத்தப்படுறாங்கன்னே சொல்லலாம்.